ரிட்டயர்மென்ட் பிளான் பண்றதுக்கு சரியான ஏஜ் அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க? இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல சரியான ஏஜ்ன்னு சொன்னீங்கன்னாக்கா, நீங்க என்னைக்கு முதல்ல உங்க வேலைக்கு போறீங்களோ, அன்னிலேருந்தே ஆரம்பிச்சுருங்க. ஏர்லி த பெஸ்ட். ஸ்டார்ட் ஏர்லி. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெங்களூர் ஆர் மும்பை இந்த ஊர்ல டிராஃபிக் இது ம். பார்த்திருப்பீங்க நீங்க. ஸோ இந்த மாதிரி டிராஃபிக்லலாம் நீங்க வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு நீங்க போகணும்னு வச்சுக்கோங்களேன், யூ நீட் டு ஸ்டார்ட் ஏர்லி. சப்போஸ் ஒருத்தர் ஒரு 8 மணி ஆஃபீஸ்னாக்கா 7 மணிக்கு கிளம்புனா தான் ஒரு 8 மணிக்கு போய் சேர முடியும். அதே நான் 8 மணிக்கு ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், பாதி நாள் அவரால வந்து அந்த இடத்துக்கே போய் சேர முடியாது. சில சமயம் ஆஃபீஸ்க்கு போகாம இருப்பாரு. சில சமயம் ரொம்ப லேட்டா போவாரு. ஸோ அதனால என்ன கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமா ஸ்டார்ட் பண்றது ரொம்ப பெஸ்ட்டான விஷயம். அதனால அந்த ஏஜ் ஆஃப் 25 வயசுல ஆரம்பிக்கிறாரு, 23, 25 வயசுல ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், 45 வயசு வரைக்கும் அவர் சேர்த்து வைக்கட்டும். அவருடைய பணத்த வந்து மாசம் ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட்லயோ வேறெவர் ஹி இஸ் கெட்டிங் அ பல்க் இன்வெஸ்ட்மென்ட்லாம் இருந்ததுன்னா சேர்த்து வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். At 45 years, he can create a good amount of corpus and live it for next 15 years. It will have a compounding effect. Compounding effect இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், 60 வயசுல கம்ஃபர்டபுளா he can lead his life.